நைட்டு 3 மணி எல்லோரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க, நம்ம சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் நைட் டியூட்டி பார்த்தா இதுதான் வேலை, வேறு ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறது, எங்கள் பொழப்பு அப்படி இருக்குது. ஆனால் தெரியாதவன் என்ன சொல்லுவான், நல்லா வாழ்கிறாங்கடா வெளிநாட்டில், அவன் கஷ்டப்படுறது அவனுக்கு தான் தெரியும். இந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யாருமே நம்மளை ஒரு ஒரு அதை எப்படி சொல்கிறதுனா ஒரு குக்கிங் பண்ணுறவன்னு சொல்லி யாருமே நம்புறது கிடையாது. நானும் ஒரு குக்கர்னு சொல்லிட்டு இப்போ நான் நிரூபிக்க போகிறேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறி குழம்பு வைக்க போகிறோம். காய்கறி குழம்புனா எப்படின்னா, காய்கறி எல்லாம் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு பேர் தான் வெஜிடபிள் கறி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, சோறு ஆக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ அரிசியை தண்ணியில் போட்டாச்சு. இப்போ நம்ம களைஞ்சி எடுக்க போகிறோம். களைஞ்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். அதாவது நம்ம என்ன சொன்னாலும் நம்புறது கிடையாது. நானும் சமைப்பேன்னு சொன்னாலும் நீலாம் சமைக்கிறவனா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் நிரூபிக்கிறேன், நானும் ஒரு சமையல்காரன்னு சொல்லிட்டு. இத்தனை வருஷமாக வெளிநாட்டில் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் சமைக்கிற வேலையை நாங்கள் கற்று வச்சுக்கிட்டு இருக்கோம். வீட்டில் உள்ள யாரும் நம்ப மாட்டாங்க. பாருங்கள், நைட்டு 12 மணிக்கு டியூட்டியை முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ சோறாக்கி குழம்பு வைக்கணும். அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். எங்கள் நிலைமையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்ணீர் வடிப்பீங்க. ஆனால் நாங்கள் வெளியே சொல்கிறது கிடையாது. இப்போ ஏன் சொல்கிறோம்னா, சொல்கிற கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா வெளிநாட்டில் உள்ளவங்க எல்லாம் சும்மா மரத்தில் காய்க்கிற மாதிரி பணம் 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 பணம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் வீட்டில் உள்ளவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது பணம் மரத்தில் காய்க்கிற மாதிரி பிடுங்கி அனுப்பு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் உள்ளவங்கெல்லாம் மன உளைச்சல் தெரிய மாட்டுது. ரொம்ப பேர் காமிக்க மாட்டேங்காங்க. அவங்க மக்கள் கஷ்டப்படுறத, அவங்க என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு காமிக்க மாட்டேங்காங்க. நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா இப்படி தான் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ சோறு ஆக்கி குழம்பு வைக்க போகிறோம். அதாவது மணியை பார்த்துக்கோங்க, மணி 1:30 மணி ஆகுது. நைட்டு 1:30 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். எத்தனை மணிக்கு முடியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ தான் அரிசியை களைஞ்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இப்போ நம்ம அடுத்து பற்ற வைக்க போகிறோம். கேஸும் காலியாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது? இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. கொஞ்சம் போல் உப்பு சோத்துக்கு போடணும், அப்போ தான் அது டேஸ்ட்டு வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? அடுத்து நம்ம காய்கறி குழம்பு வைக்க போகிறோம். காய்கறி குழம்புக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 2 தக்காளி, அப்புறம் பார்த்திங்கன்னா கேரட்டு பெரிய கேரட்டாக இருந்தால் 2 போதும். சின்ன கேரட்டாக இருந்துச்சிங்களேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ 5 கேரட்டு போட போகிறோம். சின்னதாக இருக்குது, 5 கேரட்டு போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது அரபிக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த அரபிக்காயை 4 பீஸ் இருக்குது. இந்த 4 பீஸையும் போட போகிறோம். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் போட போகிறோம். 2 வெங்காயம். அப்புறம் நம்ம டேஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, லைட்டாக கொஞ்சம் புளி ஊற விட போகிறோம். புளி நம்ம ஊரில் உள்ள புளி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. புளியே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா அதிகமாக புளி தேவை கிடையாது இதுக்கு.
எப்போவுமே குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் சைஸில் போடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குட்டி எலுமிச்சை சைஸில் போடுறோம் இப்போ. ஓகே, இப்போ நம்ம வந்து காய்கறிக்கு தேவையான பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேரட்டு, கத்திரிக்காய், வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணிவிட்டு நம்ம காய்கறி குழம்பு வைக்க போகிறோம். எல்லாத்தையும் கழுவிட்டு வெட்ட போகிறோம். இந்த மாதிரி ரவுண்டாக பீஸாக இருக்குன்னு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்குது பொரிக்கிறதுக்கு. இதையும் ரவுண்டாக எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய்கறி ரெடி ஆயிடுச்சு, சோறு ரெடி ஆயிடுச்சு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து சமைக்கிற வேலையை பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து காய்கறி வந்து பொரிக்க போகிறோம். பொரிச்சு தான் நம்ம சமையல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம செய்வோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மசாலா போடணும். காய்கறிக்கு முதல்ல மசாலா போடணும். இதுக்கு என்னென்ன மசாலா போட்டு பொரிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்லி தரேன். என் மாமாவும் இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு போய் இன்றைக்கி லீவ். இன்றைக்கி அவரும் சமைக்க போகிறாரு. எதில் மாமா? அதில் குப்பூஸ் இல்லை, குப்பூஸ் ரைஸ் தான் இருக்குது. அதில் ரைஸ் இருக்குது, அல்ஃபாம் இருக்குது, கைச்சோ, அதை குழப்பம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மிளகாப்பொடி போட போகிறோம். மிளகாப்பொடி பொரிக்கிறதுக்கு என்ன, பொரிச்சாதான் காய்கறி குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். அதோடு சேர்த்து ஒரே ஒரு ஸ்பூனு மஞ்சப்பொடி, அப்புறம் ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் பவுடர், ஒரு ஸ்பூனு போட்டுட்டு அதோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், 2 முட்டை ஊற்ற போகிறோம். அதில் அப்போ தான் பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ மசாலாவுக்குள்ளே என்ன செய்ய போகிறோம், பிரட்ட போகிறோம். பிரட்டி வச்சதுக்கு அப்புறம்தான் நம்ம இதை வந்து பொரிக்க போகிறோம். இது எல்லா காய்கறியும் எல்லாம் பொரிக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு போடணும். குறைச்சி போட்டால் போதும், கொஞ்சமாக போட்டால் போதும். தேவையான அளவு அந்த உப்பு பிடிக்கிறது கொஞ்சம் இருக்கு. போட்டு நல்லா மசாலாவை ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி பிரட்டணும்.
எப்படி இருக்குது? மசாலா ஃபுல்லாக பரட்டி வச்சாச்சு. இங்கிட்டு குழம்புக்குள்ளே தயார் பண்ணி வச்சாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சட்டியை காய வச்சுட்டு சோறு ரெடி ஆயிடுச்சு. சோறை வந்து என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சுட்டு இப்போ சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 50 ml எண்ணெய் ஊற்ற போகிறோம். போதும். சட்டி காஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போட போகிறோம். அதோடு சேர்த்து அந்த பச்சை மிளகாவையும் போட போகிறோம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். கிண்டி விட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து எப்போவுமே வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த எந்த ஒரு குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். ப்ரௌன் கலர் வந்துருச்சா, அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை போட போகிறோம். போட்டாச்சா? தக்காளியும் நல்லா அப்படி வேகிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு காய்கறி எல்லாம் பொரிச்சு வச்சுருக்கணும். அப்படியே மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி, 1 ஸ்பூனு மஞ்சப்பொடி, சில்லி பவுட்ரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு. ஏன்னா ஆல்ரெடி இதில் மசாலா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்ய போகிறோம்னா வீட்டிலேருந்து கொண்டு வந்த மீன் மசாலா பொடி, பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டால் போதும். வீட்டிலேருந்து அரைச்சி கொண்டு வந்த மட்டன் மசாலா பொடி சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன். அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும். உப்பு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தேவைக்கு ஏற்ப, ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு இஷ்டத்தில் தேவைக்கு ஏற்ப போட போது இந்த மசாலா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றினா தான் அது மசாலா கொஞ்சம் வேகும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிறோம். அப்புறம் இந்த ஒரு இது கொஞ்சம் அப்படி வெந்து வரட்டும்.
இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, புளி ஊற வச்சோம்ல, புளி புளியை கரைச்சிட்டு அதில் ஊற்றினா தான் அது தனி டேஸ்ட்டு. நல்லா கொதிச்சு வந்த உடனே நம்ம என்ன செய்வோம், அது வரைக்கும் என்ன பண்ணுறது, எங்கள் வேலையே அப்படி தான். இது எப்போ முடிய எப்போ வாங்க, முடியிட்டு. நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம காய்கறி நம்ம பொரிச்சு வச்சோம்ல, அந்த காய்கறி எல்லாத்தையும் கொட்ட போகிறோம் அப்படியே. காய்கறியை வந்து கொட்டியாச்சு. நம்ம என்ன செய்ய போகிறோம், அப்படியே பிரட்டி விட போகிறோம். அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறோம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக அப்படி கிண்டி விட்டுக்கிறோம். கிண்டி விட்ட உடனே பார்த்திங்கன்னா கொதிச்சு வந்த உடனே நமக்கு காய்கறி குழம்பு ரெடி. அவ்வளோதான். என்ன செய்ய போகிறோம், அப்படியே மூட போகிறோம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம குழம்பு, காய்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கி ஒரு பிடி. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டங்க. வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது.